அது பொம்மை பொம்மை இன்னும் எத்தனை பொம்மை வச்சிருக்காங்க? 4 பொம்மை. அதெல்லாம் கழுத நின்றுட்டே இருக்கு. எனக்கு என்னமோ அது கழுதான் தோணுது. அவனுக்கு தான் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அது பேரு பெயிண்ட் ஜீப்ரான்னு படிச்சேன். பெயிண்ட் ஜீப்ரா தான். அதையும் போட்டோ எடுத்துக்கோ. அதையும் போட்டோ எடுத்துக்கோ. போட்டோ எடுத்து பூராலாம் இருக்கு. எங்க? அதுக்கு பின்னாடி இருக்க. புறா கூட பார்த்தது இல்லையா நீங்க? புறாவா? என் கால வேற ஏதாவது வந்ததுடா. நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா இல்ல. பூரான்னு பூரா ஏன் இங்க நிக்குது நானே யோசிக்கிறேன். பூரா நிக்குது நானா? சரி போ, மாட்டிக்கிட்ட. இது நான் எடிட்டே பண்ண மாட்டேன். அப்பதான் உன் பிள்ளையாண்டனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு இருக்குத. எனக்கு தெரியல எப்படி எல்லாம் ஜூம் பண்ண வேண்டியதா இருக்குது. 43,000 கொடுத்து கர்மம் ஒரு ஜூமிங் ஆப்ஷன் இல்ல அதுல. டேய் கோப்ரோ மாத்து பண்ணுடா. ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க, அதுதான் ஜீப்ரா. இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணு அப்பவே சொல்லிட்டேன். நான் பஸ்ஸா கார்லயே விட்டு வந்துருக்கணும். யோசிச்சு பாரு, இது ஒரு ஃபுட் பிளாகருங்க வந்ததான் செய்ய. இது கிரில் போடலாமா இல்ல இல்ல பச்சை கலர்ல சட்னி அரைச்சு தரலாமா தான் யோசிச்சுப்பானுங்க. அது ஒண்ணு ஏன் நின்றுருக்கே. கடவுள் எப்படி இதை படைச்சிருப்பாரு? இல்ல சீரியஸா சொல்றேன், எப்படி இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி படைச்சிருப்பாரு? டேய் திருப்பா, இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கும் போது அதை பண்ண முடியாதா? அவரே ஏனோ தானோ ஒண்ணு கொடுத்துருக்காரு. அதை இன்னும் வேற டை அடிக்கிறான்னு பேர் அடிக்கல. நவுறுதுடா டேய். ஒன்னு அவன் ஒன்னு அவன் தான். இதுலயும் தெரியல. கத்துது பாரு, சிங்கம் கத்துது. இப்ப போட்டாம சொல்லடா, சிங்கம்டா அது. வாடி எனக்கு கத்துது பாக்கணும் ரொம்ப ஆசைடா. அது கத்தும் போது வாயில புகை வருமாண்டா? கத்தும் போது வாயில புகை வருமா? ஏன்டா அதனால தம் அடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அந்த அடி வச்சு சிங்கமோ டைகரோ உருமும் போது ஆவுன்னு வரும். சாரி, நான் ஏப்பம் விட்டான்டா திட்டு. ஒரே ஒரு சமோசா தின்னதுக்கு ஏப்பம் விடுறான்டா. இன்னும் டெமோ காமிச்சேன். டெமோ காமி அது கடைசியில சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு இருக்கோம். அதை போய் இந்த நாய் வேற நினைச்சு சொல்லிட்டு இருக்குது. அது சொன்னா பத்தியா புகை வரும்னு. ஏன்னா சிங்கம் என்ன லைட் சிகரெட் அடிச்சுட்டு ஊதினா இருக்குது. நான் கேள்விப்பட்டது என்னதோ, இந்த புலி நம்மள நக்கி எடுத்தாலே நம்மளோட தோலை உரிச்சு நாக்குல ஊசி மாதிரி நிறைய இருக்கும். அது 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 நார்மல் எல்லா கேட்ஸுக்குமே இருக்கும். வீட்டுல நீங்க பூனை நாக்கு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு சின்னதா இருக்கும். அதை கடிச்சு வச்சுட்டு போயிட யார் வாங்குறது? ஏன்னா சிவனேன்னு படத்துக்கு பூனைய போய் நீ சொன்ன நாக்கு எடுத்து பார்த்தா நான் என்னத்துக்கு ஆகுது? என்கிட்ட விஸ்கி இருக்குல்ல, விஸ்கி சார், குடிப்பழக்கம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. என்னோட கேட் பேரு விஸ்கி. அவன் அதை தப்பா சொல்றான். ஏன்னா விஸ்கி நடக்கிற கால் உடஞ்சிருச்சு சார். இப்ப அவனுக்கு உடஞ்சிருக்கும். அதனால நமக்கு அவ்வளவு சத்தமா கேட்டிருக்கு. எதுவுமே காணோம், தெரியாத அளவுக்கு வரக்கூடாது. எம்பி வந்துட மாட்டான். வரமாட்டான். சரி, கிரீன் மேட் எடுத்து வச்சிருக்காங்கடா. வருதா? பெங்கால் டைகர் அம்பா.
இங்க பாருங்க. ஜிம்மி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுங்கிறீங்க. சுப்பிரமணி. ஏய் திருப்பி கூப்பிடு சுப்பிரமணியன்னு. தயவு செஞ்சு வாங்கி மூடுறாங்க எல்லாத்துக்கும். ரெண்டு லிம்கா குடிச்சா சரியா இருக்கும். ரொம்ப நேரமா ஏப்ப போட்டு சுத்தி நிக்குது. ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு கரடி அட்டாக் பண்ண வருவாங்க. அதை விட சவுண்டாக வாய்ஸ் யூஸ் பண்ணால் ஓடிடும். நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் மிஸ் வந்து மூச்சு விடாமல் கீழே படுத்துருக்கேன், கரடி செத்து போனால் சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு மூந்து பார்த்து திருப்பி போயிடும். மூந்து பார்த்து திருப்பி போகுமா? அது ஒரு கதையில் வருங்க. ஆமாம், 3 பேர் ஓடினாங்க. இல்லைங்க அது இல்லைங்க. ஏற்கனவே சுற்றி போய் கட்டாது. நீங்கள் அதான் வீடியோ எடுக்கிறீங்க விஷயம். தெரியும். என்னமோ பண்றாங்க. கட்டி கேட்கணுமா? என்னத்த? ஏதோ மிருகத்தெல்லாம் கடத்திட்டு போறாங்க. ஆக்ரோஷப்பட்டு கையை முறுக்கி அதுல இருந்து நரம்பெல்லாம் புடச்சிட்டு வரணும். அப்படி பசிக்கு ஆக்ரோஷப்பட்டு அந்த மாதிரிலாம் நான் பண்ணனா எங்கேயே பத்துன்னு படுத்துருவேன். அது கூட இடம் கிடைச்சிருச்சுடா இந்த பெங்களூர்ல. நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுடா. ஹாய் பாஸ், கொஞ்சம் ஹாய் காட்டுங்க. அப்படி சரி. இப்படி அனிமலை பின்புறத்துலேருந்து வீடியோ எடுக்கிறீங்களே. யூடியூப்ல ஹைனா லாஃபிங் போட்டால் அக்கௌண்ட் ஏஞ்சிக்கணும். நீ தான் கூப்பிடுறேன், ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வேற பேசி சமாளிக்கலாம்னு சொன்னேன். ஆண்டவன் அடிச்சிட்டான்டா. இது அந்த இலையை வச்சு நான் மேலே வேற ஏதாவது தொப்பு நிற்க விழுந்துச்சு நினைச்சேன். நம்ம எடுக்கும்போது தான் எல்லாம் பெடக்ஸ் கேம்ஸ் பத்தியாதுங்க. அது என்னமோ உண்மைதான். பாஸ் ஒன்று வெளில வந்துடுச்சு. ஜூ வந்து மைக் ஆன் பண்றேன். ஆன்ல தான்டா இருக்கு. கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் இருங்க. எந்த கனெக்ட் ஆகல. சொல்ல இங்கே ஆன் பண்ணியிருக்கியா? அது என்னது? சொல்ல கனெக்ட் ஆகும். பெருசாக ஜூவில் பெருசாக ஒன்றும் இல்லை. லைக் அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். ஆனால் பட் அடிஷ்னலாக ஒரு கொஞ்சம் சில ஸ்பீஷிஸ் தான் பார்த்தோம். லைக் ஜிராஃப், ஜீப்ரா, ஹிப்போபொட்டமஸ், லெப்பர்டு. லெப்பர்ட் நீ பார்த்த? ஆமாண்டா, நான் தான் சொன்னேன். லெப்பர்டோட பெடக்ஸ் மட்டும் பார்த்துட்டு காமிச்சது நான் தான், இது வருது பாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை இன்னொரு என்னன்னா, இந்த வீடியோவில் காமிச்சது புறமுதுகு, பெருமை வேற. இந்த வீடியோவில் என்ன வரும்னா புலி உருமும். அது இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறோம் பாருங்க. அது ஒரு மாதிரி கத்தும் போது அது தண்ணிக்காக கத்துதா சோத்துக்காக கத்துதானே தெரியல. ஆனால் கத்திக்கிட்டே இருக்கு. 2 சோடா உடச்சி வாயில ஊத்துங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பாவம். பட் ஓவராலா பனர் கேட்டா கிட்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அப்படிலாம் அடல்ட்ஸுக்கும் நல்லா தான் இருக்கும். அடல்ட்ஸ்க்கு சஃபாரி நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும்.
கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ஜூ நம்ம அண்டலூர் ஜூலாம் பார்த்தீங்கன்னா லைக் அனிமல் அங்கே இருக்கும், அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு 500-600 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் பார்க்க முடியும். உங்களால் கிட்ட அந்த வியூ பண்ண முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அனிமல்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு 50 to 100 மீட்டர்ஸ்லேயே நீங்கள் வந்து வியூ பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. 100 மீட்டர்ஸ்லாம் எவ்வளோ தூரம் தெரியுமா? 100 மீட்டர் இங்கே அதான் 100 மீட்டரு. இந்த டிஸ்டன்ஸில் ஜூ பார்க்கலாம், அதில் பார்க்கலாம். ஆனால் சஃபாரி வந்து நீங்கள் ரொம்ப கிட்டையே பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்ஸுக்கு ஜூ பெட்டர், அடல்ட்ஸுக்கு சஃபாரி பெட்டர். இல்லை உங்கள் பசங்களுக்கும் வந்து கொஞ்சம் சஃபாரி நாலேஜ் இல்லைனா வந்து அனிமல்ஸை கிட்ட பார்க்கணும் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சஃபாரியும் கூப்பிட்டு போகலாம். பெஸ்ட்டு நீங்கள் தனியாக ஒரு ஜீப் எடுத்துகிட்டு ஃபேமிலியோட போகிறது. ஜீப்பு 3600 ரூபாய் நான் ஏசி. அது டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக போடுறேன் கீழே. அதே மாதிரி அந்த 3600 என்னென்ன கவர் ஆகும்னா இந்த ஜூக்கான என்ட்ரி டிக்கெட்டு, ஜீப் சஃபாரிக்கான என்ட்ரி டிக்கெட்டு, பக்கத்துலேயே பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, அதுக்கான என்ட்ரி டிக்கெட்டும் அதுலேயே இருக்குது. ஸோ அவ்வளோதான். ரூம் போயிட்டு வில் கேட்ச் இது. ரூம் போயிட்டா? சார். ஸோ ஃபைனலாக ரூம்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே பண்டர்கேட்டில் ரூம்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ப்ரீ பிளான்டாக தான் வரணும். ஏன்னா இங்கே வந்து இது ரொம்ப லோக்கல் ரூரல் ஏரியா. எங்கள் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஓயோ இருக்குது, இல்லைன்னா பார்க்கு மேலே தான் ரூம்ஸ் இருக்குது. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா அங்கே ரூம்ஸ் செட் ஆகாது. ப்ரீ பிளான்டாக வாங்க, இல்லைன்னா நீங்கள் எலக்ட்ரானிக் சிட்டி அந்த அவுட்டரில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்து திருப்பி அங்கே போங்க. இதுவே அவுட்டர் தான். பண்டர் கேட்டாவே வந்து அவுட்டர் பெங்களூர் தான். நீங்கள் வந்து சப்போஸ் இங்கே ரூம்ஸ்லாம் வந்து ஃபேமிலினாக்கா நீங்கள் சிட்டிக்குள்ளேயே பார்க்குறது தான் பெஸ்ட்டு. சிட்டிக்குள்ளே இங்கே வந்தீங்கன்னாக்கா இங்கே அதாவது இங்கே வந்துட்டு போயிட்டு நீங்கள் சிட்டிக்குள்ளே போய் திருப்பி தங்கிடலாம். இங்கே எல்லாமே இருக்குது, டீசெண்டாக தான் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் பார் இருக்குது. ஆமாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தலைன்னா, அதாவது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அதுக்கு ஓகேனா நீங்கள் இங்கே கூட தங்கலாம். மெயின் பார்க்கிங் கிடையாது எங்கேயுமே. எங்கேயுமே பார்க்கிங் கிடையாது. அதனால் அது மட்டும் பார்த்துக்கங்க. நாங்களே வந்து வெளில கில்மான்னு ஒரு போர்டு இருக்குது, அதுக்கு கரெக்டாக கீழே தான் காரை நிப்பாட்டி விட்டுருவான். அவன் அப்படி தான் சொன்னான், அங்கேயே நிப்பாட்டுங்கோ அப்படின்னா. அவன் ஒரு பஸ்ஸில் சொன்னான், இவங்க ஒரு பஸ்ஸில் புரிஞ்சுது. ஸோ எங்களுக்கு வந்து 3 பேருக்கு ஸ்டே வந்து 1200 ஆச்சு. அது 1500 வாங்கினா 300 வந்து டெபாசிட் மாதிரி. இப்போ போகும்போது வாங்கிட்டு போயிடுவோம் நாங்கள். இந்த ஊரில் இவ்வளோ சேஞ்ச் இருக்குது. எல்லோரும் டீ கடை எங்கே பார்த்துருப்போம்? தெருமுக்கில் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த ஊரில் டீ கடை வந்து பேக்கரிக்குள்ளே இருக்குது. டீ கடை ரொம்ப கஷ்டம். அது அப்படி தான், கோயம்புத்தூர் மாதிரி தான் இங்கேயும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த விளாக் இதோட எண்ட் ஆகுது. அண்ட் வேறு என்ன, அவ்வளோதான். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். யாரா எல்லாம் பண்ணி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசுறியாடா? வாய்ஸ் பிக்கப் இல்லை. ஆமாம், ஓகே. இது பெரிய மும்தாஜ். இவர் மல்ல மல்ல டான்ஸ் ஆட போகிறாரு. இவர் இங்கே பாருங்க, பாய்.